ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய பார்வைக்காக நம்ம வீடியோவோட பிளேலிஸ்ட் வியூ. சூப்பர். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், காப்பி போடு. இதை ஹிந்தியில் காஃபி பனாவோ, காஃபி பனாவோ அப்படின்னு சொல்லணும். பனாவோ அப்படின்னா போடு, செய்யி. முக்கியமாக சமையல் இந்த மாதிரி காரியங்களில் காஃபி பனாவோ, சாவல் பனாவோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ காஃபி போடு அப்படின்னா காஃபி பனாவோ. இப்போவே முடிவு பண்ணுங்க, அப்புறம்லாம் வேண்டாம், இப்போவே முடிவு பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இதை ஹிந்தியில் அபி நிர்ணய் கரேன், அபி நிர்ணய் கரேன் அப்படின்னு சொல்லணும். இப்போவே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அபி நிர்ணய் கரோ அப்படின்னு சொல்லணும். அபி அப்படின்னா இப்பொழுது, முடிவு பண்ணுங்கள் அப்படின்னா நிர்ணய் கரேன் அப்படின்னு அர்த்தம். நடிக்காத சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நடிக்காத. இதை ஹிந்தியில் அபிநய் மத் கரோ, அபிநய் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். நடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அபிநய் மத் கரியே அப்படின்னு சொல்லணும். இது எனக்காகவா கேட்போம் இல்லையா, ஏதாவது ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸாக கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக கேட்போம், இது எனக்காகவா. இதை ஹிந்தியில் யக் மேரே லியே ஹே கியா அப்படின்னு சொல்லணும். யக் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ மேரே லியே ஹே கியா அப்படின்னு சொல்லணும். யக் அப்படின்னா இது, மேரே லியே அப்படின்னா எனக்காக, கியா அப்படிங்கிறத கொஸ்டினுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யக் மேரே லியே ஹே கியா அப்படின்னா இது எனக்காகவா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? இதை ஹிந்தியில் ஆப்னே கியா கஹா அப்படின்னு சொல்லணும். நார்மலாக ப்ரெசன்ட் டென்ஸில் ஆப் அப்படின்னா நீங்கள். இதே இதை பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லும்போது ஆப்னே அப்படின்னு சொல்லி நே சேர்க்குறோம். ஸோ கஹா அப்படிங்கிறது கஹ் சொல்லு அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆப்னே கியா கஹா அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு அர்த்தம். இதே வார்த்தையை நீ என்ன சொன்ன அப்படிங்கிறதுக்கும் தும்னே கியா கஹா அப்படின்னு சொல்லலாம். இதை திரும்ப சொல்ல முடியுமா அல்லது இதை ரிப்பீட் பண்ண முடியுமா? கேன் யூ ரிப்பீட் திஸ்? இதை கியா ஆப் இசே தோரா சக்தே ஹைங், கியா ஆப் இசே தோரா சக்தே ஹைங் அப்படின்னு சொல்லணும். தோரா சக்தே ஹைங் அப்படின்னா திரும்ப ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். நான் எங்கே போகிறதுன்னு தெரியலை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நான் எங்கே போகிறதுன்னு தெரியலை. இதை முஜே நஹி பதாக்கி கஹா ஜானா ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே நஹி பதா அப்படின்னா எனக்கு தெரியலை அப்படின்னு அர்த்தம். கஹா ஜானா ஹே அப்படின்னா எங்கே போகிறது. இப்போ இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் ஒரு கீ சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த கீயோட மீனிங் என்று அப்படின்னு அர்த்தம். எங்கே போவது என்று எனக்கு தெரியலை, முஜே நஹி பதா அப்படின்னு மீனிங். ஸோ இந்த கீ அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் இரண்டு வார்த்தைகளையும் இணைக்கக்கூடியது. எங்கே போகிறதுன்னு தெரியலை அப்படின்னா முஜே நஹி பதாக்கி கஹா ஜானா ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இப்போ கட்டாயம் போகணும், இந்த சென்டென்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான். ரொம்ப அர்ஜெண்ட்டு, நான் இப்போ கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை அப் முஜே ஜானா சாஹியே அப்படின்னு சொல்லணும். அப் முஜே ஜானா சாஹியே அப்படின்னு சொல்லணும். அப் அப்படின்னா இப்பொழுது, முஜே அப்படின்னா நான் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறோம். ஜானா சாஹியே அப்படின்னா போக வேண்டும்,
கட்டாயம் போக வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைக்காக ஜானா சாஹியேன்னு சொல்கிறோம். நான் போகணும் அப்படின்னா அப் முஜே ஜானா ஹே அப்படி சொல்லலாம். பட் கட்டாயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அப் முஜே ஜானா சாஹியே அப்படின்னு சொல்கிறோம். அவர் இப்போ தான் வெளியே போனார். இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பார்ப்போமா? அவர் அப்படின்னா வஹ், இப்போ தான் அபி, வெளியே பாகர், போனார் பாஸ்ட் டென்ஸ் கயா. அவர் இப்போ தான் வெளியே போனார் அப்படின்னா வஹ் அபி பாகர் கயா. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி தான். ஸோ அவர் இப்போ தான் வெளியே போனார் அப்படிங்கிறத வஹ் அபி பாகர் கயா அப்படின்னு சொல்லணும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசும்போது இந்த வார்த்தையை நம்ம பேசியிருப்போம். உன் மனசில் என்ன இருக்குது சொல்லு, கேட்டிருப்போம் இல்லையா? இதை துமாரே திமாக் மே கியா ஹே அப்படின்னு சொல்லணும். துமாரே திமாக் மே கியா ஹே அப்படின்னு சொல்கிறோம். துமாரே அப்படின்னா உன்னுடைய, திமாக் மே அப்படின்னா மனதில், என்ன இருக்குது அப்படின்னா கியா ஹே, துமாரே திமாக் மே கியா ஹே அப்படின்னு சொல்லணும். இதே வார்த்தையை துமாரே மன் மே கியா ஹே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை எப்போ வாங்குனீங்க? ஒரு பொருள் புதுசாக பார்க்கும்போது கேட்போம் இல்லையா, நீங்கள் இதை எப்போ வாங்குனீங்க? இதை ஆப்னே இசே கப் கரீதா, ஆப்னே இசே கப் கரீதா அப்படின்னு கேட்கணும். ஆப்னே அப்படின்னா நீங்கள் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். இசே அப்படின்னா இதை, கப் அப்படின்னா எப்பொழுது. வாங்குனீங்க பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம், கரீதா அப்படின்னு கேட்குறோம். ஆப்னே இசே கப் கரீதா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் யாரை பார்த்தீங்க? இந்த கேள்வி அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் யாரை பார்த்தீங்க? இதை ஆப்னே கிஸ்கோ தேக்கா அப்படின்னு சொல்லணும். ஆப்னே அப்படின்னா நீங்கள் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆப்னே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். கிஸ்கோ அப்படின்னா யாரை. பார்த்தீங்க அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் வேர்ட் தேக்கா அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் யாரை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்னே கிஸ்கோ தேக்கா அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய டெய்லி சென்டென்சஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.